நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காலையூடாக சந்தித்திருக்கின்றோம். இலங்கைக்கு தற்பொழுது அதிகரித்து வருகின்ற பதட்டம் ஈரானுடைய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பேச்சுவார்த்தைகள் சார்ந்த அதிக அளவிலான கருத்துக்கள் என்பது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில மேற்காசியாவின் அதிகரித்து வருகின்ற பதற்றங்களும் மத்தியில இலங்கை மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை பேணுவது மற்றும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள். இந்த வார தொடக்கத்தில ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடன் தொலைபேசியில் பேசியதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அமெரிக்கா மேலும் வரிகளை விதிக்கின்ற அச்சத்தில ஈரானுக்கான ஏற்றுமதியை இலங்கை நிறுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வெளியான செய்திகளுக்கு மத்தியில இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. சர்வதேச தடைகளுக்கு முன்னால் வாங்கிய மசகு எண்ணெய்க்காக இலங்கை இன்னும் ஈரானுக்கு 250 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை திருப்பி செலுத்தி வருவதாக விஜித கேரத் சொல்லியிருக்கிறார். தேயிலைக்கு பதில் எண்ணெய் என்ற பண்டமாற்று உடன்பாட்டின் மூலம் இந்த கடன் திருப்பி செலுத்தப்படுகின்றது. இதற்காக 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல ஆரம்பத்துல இலங்கை ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது என்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இதையும் விட இலங்கை தேயிலை சபைக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இதற்காக பணத்தை செலுத்துகிறது. இந்த உடன்பாட்டை இலங்கைக்கு தொடர்ந்து மதிக்கின்றது என்று விஜித கேரத் சொல்லியிருக்கிறார். ஈரானின் தற்போதைய நிலைமை குறித்து பேசப்பட்டாலும் ஈரானிய பொருளாதாரம் மீண்டு வருவதாக அரக்கி தன்னிடம் கூறியதாகவும் அமைச்சர் விஜித கேரத் சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவு தொடர வேண்டும், வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சரிடம் தான் கூறியதாகவும் விஜித கேரத் இந்த விடயத்தை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இலங்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நகர்வாக பேசப்படுகின்ற பொழுது இலங்கையில என்ன ஒரு மிக முக்கியமான நகர்வு என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த உரிமம் மாற்றி தந்தால் தையட்டு விகாரை காணி மக்களுக்கு நாகதீப விகாராதிபதி சொல்லியிருக்கக்கூடிய விடயம் தற்பொழுது ஒரு பேசுபொருளை உண்டு பண்ணி இருக்கிறது. அதாவது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற தையட்டு திசவிகாரையின் அமைப்பிடத்தை அந்த அமைப்பிட காணியை உரிமையாளர்கள் தங்களுடைய காணியின் உரிமத்தை நயனாதிப நாகதீப விகாரையின் பெயர்ல உரிமை மாற்றம் செய்து கொடுத்தால் தையட்டு விகாரை காணியை அந்த காணியின் உரிமையாளர்களது பெயருக்கு மாற்றி வழங்க தான் தயாராக இருப்பதாக நயனாதீப நாகதீப விகாராதிபதி தெரிவித்திருப்பதாக அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியினுடைய செயலாளர் அருள் ஜெயந்திரன் தெரிவித்து இருக்கின்றார். இது தொடர்பில் அவர் களவடியத்தை சொல்லி இருக்கின்றார். பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைய நயனாதீப நாகதீப விகாராதிபதியை தான் நேரில் இன்றைய தினம் சென்று சந்தித்ததாகவும் இந்த விடயம் தொடர்பில் தான் கலந்துரையாடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் போது தேரிடம் எழுத்து மூலம் தையட்டு விகாரைக்குரிய காணியை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட காணிக்கு பதிலாக அதே அளவான காணியை விகாரை காணியில இருந்து காணி உரிமையாளர்களுக்கு உரிமை மாற்றி எழுதி தர வேண்டும் என்று காணி உரிமையாளர் சார்பாக கோரியிருந்ததாகவும் அதுக்கு தேரர் தர முடியும், ஆனால் சட்டவிரோத காணி சட்டவிரோத விகாரை காணி உரிமையாளர்கள் தங்கள் காணியை நாகதீப பெயரில அந்த விகாரையினுடைய பெயரில் எழுதி தர வேண்டும் என்று சொன்னார். அந்த கோரிக்கையை விடுத்தார் என்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். அதை எழுத்து மூலம் எழுதி தர சொன்னார். அதுக்கமைய கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறோம் என்ற விடயத்தையும் சொல்லி அந்த கடிதத்தையும் அவர் காட்சிப்படுத்தி இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த நகர்வு எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானது இல்லை என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா செய்கின்ற ஒரு செயற்பாட்டால ஈரானுக்கு அதிக அளவிலான வரிகள் விதிக்கப்படுவதனால இலங்கையின் ஈரானும் நட்புறவையும் தங்களுடைய அந்த ஒற்றுமையும் தங்களுடைய அந்த உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நகர்வு. இன்னொரு பக்கம் தாயகத்தில இந்த காணியினுடைய நிலை என்பது நாளுக்கு நாள் மோசமாக செல்லுகின்றது. போராட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. இப்ப இந்த காணியை விகாராதிபதி எழுதி தர வேண்டும், அப்ப நாங்க உங்களுக்கு தரலாம் என்கின்ற இந்த கருத்து சார்ந்து ஜெயந்திரன் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அவருடைய இந்த பதிவுகள் எழுத்து முறை கோரிக்கைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இனி வருகின்ற நாட்கள்லயும் இப்படியே இருக்காம எங்களுக்கான தீர்வை அரசு ஏதாவது தருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அரசு தீர்வை பெற்றுத் தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கைகளாகவும் இருக்கிறது. மற்றொரு காணொளியோட சந்திப்போம். வணக்கம்.